இப்போ இந்தியாவோட ஐடி ஹப்லயே வந்துட்டு கை வச்சிருக்காங்க, ஐடி செக்டர்லயே கை வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க அமெரிக்கால பொறுத்த வரைக்கும் அப்படின்றப்ப பார்க்கும்போது, அமெரிக்கால இருக்கிற மிகப்பெரிய டெக் ஜெயின்ஸ் கம்பெனி எல்லாருமே வந்துட்டு அவுட் சோர்சிங்காக வெளியில யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அமெரிக்காலேயே எல்லா விஷயங்களுமே நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் நமக்கு இன்டைரக்டா இருந்தாலும் இது டைரக்டா இந்தியாவை குறிப்பிடுற ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்றப்போ கிட்டத்தட்ட 50%க்கும் மேல அமெரிக்கால இருக்கிற மிகப்பெரிய டெக் ஜெயின்ஸ் கம்பெனி அவங்களோட அவுட் சோர்சிங் இந்தியாவுக்கு தான் கொடுக்குறாங்க. கடந்த 20-30 வருஷமா கிட்டத்தட்ட இந்தியாவில் மிக பெருசா இந்த ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஐடி செக்டர் பூம் ஆனதுக்கு யூஎஸோட ப்ராஜெக்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. ஸோ இதனால அமெரிக்கா இப்போ அவுட் சோர்சிங்கை ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்க மிகப்பெரிய ஒரு லே ஆஃப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏற்கனவே சென்னையிலுமே சரி, இந்தியா முழுக்கவே சரி, இந்த லே ஆஃப்க்கு பஞ்சமே கிடையாது. இந்த ஒரு அவுட் சோர்சிங்கை ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு ஏகப்பட்ட கம்பெனிகள் லே ஆஃப்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும்போது இது மிகப்பெரிய கம்பெனிக்குமே பொருந்தும். உதாரணத்துக்கு டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், அப்புறமா